ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன, எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிறது தான் கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லப்படுது. இப்படி நம்ம ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம லைஃபுக்காக எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்க மாட்டோம். சரியா? ரிஸ்க் எடுக்காத பொழுது நமக்கு நாம் எதிர்பார்த்த சக்ஸஸும் கிடைக்காது. அதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வருவது எப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பராக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வீடியோஸ் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே என் கூட பேசலாம். நம்பர் 1, டேக் சேலஞ்சஸ். நீங்கள் எவ்வளோ காலம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருந்தாலும் ஏதோ ஒரு செயலை செய்யாமல் இருந்திருப்பீங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் இவ்வளோ நாள் நீங்கள் அதை கஷ்டம்னு நினச்சி கற்றுக்காமையே இருந்திருக்கலாம். இப்படி கஷ்டம்னு நினச்சி சேஃபான ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறது தான் கம்ஃபர்ட் ஜோன். அதை நீங்கள் உடைச்சு வெளியில் வரணும் அப்படின்னா இங்கிலீஷ் கற்றே ஆகணும். அப்படியான ஒரு சேலஞ்சை நீங்கள் எடுத்தே ஆகணும். இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, இது மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை செயல்படுத்தாமல் வச்சிருக்கலாம். ஸோ அது எல்லாமே ஒரு சேலஞ்சாக எடுத்து அதை செயல்படுத்த ஆரம்பிங்க. இதுதான் நீங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர்றதுக்கான முதல் படி. அடுத்து நம்பர் 2, ஆஸ்க் யுவர் செல்ஃப் why you want to tackle this. நீங்க செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்கணும். அதாவது இப்போ நீங்க எடுக்க போற சேலஞ்ச் எதுக்காக எடுக்கிறீங்க, எவ்வளவு நாள் எடுக்க போறீங்க, அதன் மூலமா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்காக நீங்க ஒரு பேனா பென்சில் வச்சு பேப்பர்ல எழுதி வைக்கலாம், உங்க ரூம்ல எழுதி வைக்கலாம், டைரியில கூட நீங்க எழுதி வச்சு நோட் பண்ணி வைக்கலாம். இது மாதிரி நீங்க எழுதி வைக்கிறதன் மூலமா நீங்க போக வேண்டிய இடத்தை நோக்கி சரியான திசையில சரியான நேரத்துல போய் சேருவீங்க. அடுத்து நம்பர் 3, bring a buddy with you. எந்த ஒரு செயல் செய்யணும் அப்படின்னாலும் நமக்கு கண்டிப்பா ஒரு உந்துதல் தேவைப்படும் தானே. அதுக்காகத்தான் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி பார்ட்னர்ஸை கூடவே வச்சிருப்போம். இப்படி ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம உங்க லைஃப்ல எந்த ஒரு சேலஞ்சும் பண்றதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறதன் மூலமா உங்களுடைய கோலை நோக்கி உங்களால ஸ்பீடா போக முடியும். அதே மாதிரி உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வருவது அல்லது உங்களுடைய சேலஞ்சை கம்ப்ளீட் பண்றதுக்காக உங்களுடைய மனநிலையில இருக்கக்கூடிய உங்க நண்பர் யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரையும் உங்க பயணத்துல சேர்த்து கூட கூட்டிட்டு போகிறதன் மூலமா நீங்க போய் சேர வேண்டிய இடத்தை தவறாம போய் சேர முடியும். அடுத்து நம்பர் 4, டூ சம் ரிசர்ச் அண்ட் கெட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்க ஒரு புது ஆக்டிவிட்டி பண்ண போறீங்க அப்படின்னா அதை பத்தின தகவல்களை முதல்ல சேகரித்து வச்சுக்கணும். ஒரு விஷயத்தை பத்தி முழு தகவலும் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா உங்களால அந்த ஒரு ஆக்டிவிட்டியை ரொம்பவே எளிமையாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறது அப்படிங்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நீங்க உங்களுடைய பிசிக்கல் ஃபிட்டா வச்சுக்கணும்னு விரும்பும் பொழுது ஃபிட்னஸ் பற்றிய தகவல்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்பர் 5, பிரேக் த ஆக்டிவிட்டி டவுன் இன்டு ஸ்மால் ஸ்டெப்ஸ். நம்ம யாருமே சூப்பர் ஹியூமன்ஸ் கிடையாது. அதனால நம்ம ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு முடிக்கணும்னு விரும்பும் பொழுது அது ஒரே அடியா ஒரே 4 நாளுக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம்னு நினைக்காம உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை ஸ்பிளிட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய மெயின் கோலை நோக்கி டெய்லியும் நகர்ந்து போங்க. இப்படி பண்றதன் மூலமா உங்களால எந்த ஒரு கோலையும் ஈஸியா அச்சீவ் பண்ணிட முடியும். அடுத்து நம்பர் 6, பனிஷ் யுவர் செல்ஃப். நீங்க ஒரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணணும்னு விரும்பினா உங்களை நீங்களே பாராட்டிக்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல சில தொய்வு ஏற்படும் பொழுது உங்களை நீங்க பனிஷ் பண்ணிக்கவும் மறந்துடாதீங்க. அதாவது நீங்க ஒரு செயலை சரியா செய்யலைன்னா சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு, இனிமே நான் டிவி பார்க்க மாட்டேன், காஃபி குடிக்க மாட்டேன், வெளியில போக மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச மாட்டேன், சோசியல் மீடியாஸ்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை தியாகம் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 7, திங்க் பாசிட்டிவ்லி டு ஓவர் கம் ஃபியர். உங்க பயணத்துல காரணமே இல்லாம சில நேரம் பயம் வரலாம். தோத்து போயிடுவோமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அல்லது உங்களால ஒரு சராசரியான வேகத்துல போக முடியாம கூட இருக்கலாம். இது மாதிரியான காலகட்டங்கள்ல பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடிய தகுதிகளை வளர்த்துக்க மறந்துடாதீங்க. நீங்க எவ்வளவு தூரம் பாசிட்டிவா திங்க் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்லது. அதனால வெற்றியோ தோல்வியோ நீங்க எப்பவுமே நேர்மறையான சிந்தனையாளரா இருக்க மறந்துடாதீங்க. உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர்றது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியும் தரக்கூடிய ஒண்ணா இருக்க போகுது. அதனால நீங்க எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 8, சேஞ்ச் யுவர் யூசுவல் ஹேபிட்ஸ். நீங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும் அப்படின்னா ரெகுலரா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல இருந்து உங்களை நீங்க மாத்திக்கணும். உதாரணத்துக்கு, வெளியே தனியா போக பயப்படுறது, அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட தைரியமா பேச தயங்குறது, புது புது நண்பர்கள் கூட பழக்கத்தை ஏற்படுத்திக்காம இருக்கிறது, புது விஷயங்களை பத்தி கத்துக்காம இருக்கிறது, இன்னும் இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதாவது உங்களுடைய ரெகுலர் ஹேபிட்ஸை கொஞ்சம் மாத்திக்கோங்க. உங்களுடைய டெய்லி பேட்டர்னை நீங்க பிரேக் பண்றதன் மூலமா உங்களால புது
புது விஷயங்களை கற்றுக்க முடியும். இதன் மூலமாக நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியிலையும் வர முடியும். அடுத்து நம்பர் 9, டேக் மோர் டாஸ்க். நீங்கள் ஒரு லாங் டைம் கோல் வச்சிருக்க மாதிரி டெய்லியும் ஒரு சில சேலஞ்சஸை எதிர்கொள்கிற மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாரும் செய்கிற மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக செய்ய பழகுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்களாகவே நிறைய டாஸ்க்கு கொடுத்துக்கோங்க. இப்படி நீங்களே டாஸ்க் கொடுத்து நீங்களே அதை ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுடைய எஃபிஷியன்சி இன்னும் அதிகமாகும். நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு விரும்பக்கூடியது சார்ந்து நிறைய டாஸ்க் உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கோங்க. அடுத்து நம்பர் 10, பி போல்டு. நம்மளை பெரும்பாலானவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நமக்கு எதுக்கு ரிஸ்க் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம்தான். அதனால் நீங்கள் அந்த பயத்தை உடைக்கணும். அப்படின்னா நீங்கள் இன்னும் போல்டாக இருக்க கற்றுக்கணும். போல்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்படி நிறைய விஷயம் தெரியும் பொழுது நீங்களாகவே கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த 10 விஷயங்களையும் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இதை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உங்களால் வெளியில் வர முடியும். அதன் மூலமாக நீங்கள் இன்னும் நிறைய ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் எடுத்து வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே முன்னேறிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சில வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு செகண்ட் எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் குறைஞ்சது 2-3 பேர்த்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது நம்முடைய சேனல் இன்னும் வளரும். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நான் உங்களுக்கு டெய்லியும் கூட தொடர்ந்து கொடுக்கறதுக்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இதன் மூலம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் கிடைச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். இந்த வீடியோவில் அல்ட்ரா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸோட 10 பவர்ஃபுல்லான ஹேபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மற்றவங்களோட ஹேபிட்ஸை தெரிஞ்சுக்கிறனால எனக்கு என்னடா யூஸ்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்ஸோட ஹேபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறனால நம்ம அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறதன் மூலமாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு சில விஷயங்கள் சுத்தமாக தெரியாமலேயே இருக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரியாமல் இருக்கலாம், மணி மேனேஜ்மெண்ட் பற்றி தெரியாமல் இருக்கலாம், கோல் செட்டிங் பற்றி தெரியாமல் இருக்கலாம், நெட்வொர்க்கிங் பற்றி தெரியாமல் இருக்கலாம், ப்ரியாரிட்டைசேஷன் பத்தி நமக்கு தெரியாம இருக்கலாம். இது மாதிரி நமக்கு தெரியாத பல விஷயங்களை அல்ட்ரா சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸோட ஹேபிட்ஸ் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வீடியோ. ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். How to escape the rat race and live the life you actually desire. உங்க வாழ்க்கையில வெறுமனே ஏதோ ஒன்றை நோக்கி ஓடுவதை தவிர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சில ஐடியாஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம. வாட் இஸ் rat race? நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாம வாழ்க்கை போற போக்குல நம்மளும் போறதுக்கு பேரு தான் rat race. ஒரு எலிக்கு காரணகாரியமே இல்லாம அங்கேயும் இங்கேயும் போற மாதிரி தான் அதோட மூளை படைக்கப்பட்டிருக்கு. டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.